ஜப்பானில் உள்ள தனது தந்தையின் அஸ்தியை இந்தியாவுக்கு மீட்டு கொண்டு வர வேண்டும் என நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் மகள் அனிதா போஸ் மத்திய அரசுக்கு மீண்டும் கோரிக்கை வைத்துள்ளார். இந்திய சுதந்திர போராட்ட வீரரான சுபாஷ் சந்திர போஸ் 1945 ஆகஸ்ட் 18 ஜப்பானில் விமான விபத்தில் இறந்ததாக கூறப்படுகிறது. அவரது அஸ்தி டோக்கியோவில் ரெங்கேஜி ஆலயத்தில் உள்ளது. இந்நிலையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அனிதா போஸ், நேதாஜி அஸ்தியை மீட்டு வர வேண்டும் என்பது தனது விருப்பம் மட்டுமல்ல என்றும் தனது தந்தையின் கோடிக்கணக்கான ஆதரவாளர்களின் விருப்பமும் கூட என்றும் கூறியுள்ளார். நேதாஜியின் அஸ்தியை கொண்டு மரபணு சோதனை செய்வது மூலம் அவரது மரணம் தொடர்பான பல்வேறு ஊகங்களுக்கும் முடிவு கட்டலாம் என்றும் அனிதா போஸ் கூறியுள்ளார். நேதாஜியின் அஸ்தியை இந்தியா கொண்டு வந்து அதற்கு மக்கள் மரியாதை செலுத்தி முறைப்படி சடங்குகள் செய்ய வேண்டும் என்றும் அனிதா கூறி வருகிறார். பிரதமர் மோடி இம்மாத இறுதியில் ஜப்பான் செல்வார் என தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அனிதா போஸின் அறிக்கை கவனம் பெறுகிறது.